அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 22/6/2024, அதாவது ஆனி மாதம் 8ஆம் தேதி, சனிக்கிழமை. இன்றைக்கி பௌர்ணமி 6:38க்கு மேலே வரைக்கும், அதற்கு மேல் பிரதமை திதி. மூல நட்சத்திரம் சாயங்காலம் 5:54க்கு மேலே பூராட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு. ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் 1:30லேருந்து 3 வரை, நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, சாயங்காலம் 3:00 to 4:30. இப்போ கலர் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட். அதே மாதிரி சாப்பிட்றது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த ஒவ்வொரு வீடுகளை பற்றியும் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இப்போ 10ஆம் வீடை பற்றி, அதன் மூலம் தொழிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிடும். அதில் அதில் 2 கிரகத்தை பற்றி சொன்னோம், மிச்சத்தையும் இப்போ சொல்கிறேன். இப்போ 10ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் செவ்வாயாக இருந்து அல்லது 10ல் செவ்வாய் இருந்தால் அல்லது 10ஐ பார்த்தால் தீயணைப்புத்துறை, காவல்துறை, மிலிட்ரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, போலீஸு, எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், இந்த துறைகளில் கண்டிப்பாக இந்த துறைகளில் ஒரு துறைகளில் தான் ஈடுபடுவார்கள். அதே கிரகம், அதாவது 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகம் சனியாக இருந்தால், அதாவது எப்படின்னா எருமை மாடு சம்மந்தப்பட்டது, கருப்பு நிற வஸ்துக்கள், அதே மாதிரி ஆயில், இரும்பு, கேஸ், அதே மாதிரி ஸ்கிராப் ஐட்டங்கள், பிளாக், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருப்பு வியாபாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சட்டத்துக்கு புறம்பாக விற்கக்கூடியவங்க. பெரும்பாலும் கேஸ், இப்போ ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் அல்லது ஏர்போர்ட்ஸில் இருக்கிறான் அல்லது பைலட்டாக இருக்கிறான், அந்த வாயு சம்பந்தப்பட்ட கிரகம் சனியாங்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட துறைகள் உள்ளவங்க கண்டிப்பாக சனி டாமினேஷன் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட், அதாவது லேபர்களை வச்சு செய்யக்கூடியது எதாக இருந்தால் கூட இந்த சனி தான். அடுத்தால் இன்சூரன்ஸு துறை பர்டிகுலராக அண்டு ரயில்வே, இதற்கெல்லாம் சனி டாமினேஷன், சனி சம்பந்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தால் புதன், மார்க்கெட்டிங், டெலிகம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சாஃப்ட்வேர், ஜேர்னலிசம், லா, பர்டிகுலராக அக்கௌண்ட்ஸ் செக்ஷன், அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ், ஜேர்னலிசம், அதாவது பர்டிகுலராக இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது இல்லையா, அந்த துறையில் இருக்கிறவங்க ஈடுபடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக புதன் டாமினேஷன் இருக்கணும். அப்போ புதனுக்கு இந்த விதமான இது. அடுத்தால ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கேம்பிளிங்கு, ரெக்ரியேஷன் கிளப், இந்த மாதிரிப்பட்ட நடத்துறது, இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் புதன். இந்த புதன் எப்படின்னா ஆக்டிங், பர்டிகுலராக நகைச்சுவை நடிகராக மிளிர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட ப்ரொனன்சியேஷன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டயலாக் டெலிவரி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குரு ஃபைனான்ஸ், அதாவது குருனா எனிபடி ஹூ டீச் சம்திங், அதனால் டீச்சிங்கு, ஃபைனான்ஸ், அடுத்தால ஹெச்ஆர், உபன்யாசம் பண்ணக்கூடியது, ரொம்ப வைதீகம், ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு பிடிக்க வைதீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறது உண்டான கிரகம் குரு. அதே மாதிரி ஸ்வீட் ஸ்டால், நெய் வியாபாரம், டைரி ஃபார்ம் வச்சுருக்கிறது, இதற்கெல்லாம் சம்பந்தம் குருவோட சம்பந்தம் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, அந்த பேயிங் கெஸ்ட் நடத்துகிறது, ஸ்டார் ஹோட்டல் மெயின்டைன் பண்ணக்கூடியது. அடுத்தால பெண்களை கவரக்கூடியது, அதாவது அந்த நகை, ஃபேன்சி ஐட்டங்கள், இந்த மாதிரி ஆபரணங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டரில் அனிமேஷன், இதெல்லாம் பூ அலங்கார வேலைப்பாடுகள், பூந்தோட்டம் வச்சுருக்கிறது, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் 10ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டால் மேற்கண்ட தொழில் செய்வார்கள். அடுத்தால் அந்த ஜலராசியை 10ஆம் வீட்டுக்குடையவன் ஜலராசியாக இருந்தால் அவன் எப்படின்னா வெளிநாட்டில் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க, அடிக்கடி பிரயாணம் பண்ணுவாங்க. இப்போது இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் வீட்டுக்குடையவனாக இருந்தால் சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, லிக்கரு, ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது,
பர்டிகுலராக இல்லீகல் பிஸ்னஸுக்கு நிறைய தொடர்பு உண்டு. அதே மாதிரி கேது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிசன், கெமிக்கலு, லெதரு, பிளாஸ்டிக், அதோட ஆன்மீக சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து சிலர் வந்து ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் விற்கிற கடை வச்சுருக்கலாம், அல்லது ஆன்மீக பக்தி புக்குகள் விற்கிற கடை வச்சுருக்கலாம், அல்லது வந்து பக்தி மார்க்கத்தில் வந்து உபன்யாசம் பண்ணுறது மாதிரி இருக்கலாம். பெரிய பெரிய குரு ரவிசங்கர் குருஜி, அதுக்கு முன்னால் கிருபானந்த வாரியார், அந்த மாதிரிப்பட்டவங்க அந்த கேது டாமினேஷன் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இந்த 10ஆம் இடமும் அதுக்கு உண்டான தொழில் சம்பந்தப்பட்டதை பார்த்தோம். நாளைக்கு வேறு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். மேசராசியை பார்ப்போம். மேசராசிக்காரன் உங்களுக்கு வந்து பாடி ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ வருகிறது. அம்மா வந்து எப்படின்னா ஆன்மீக சுற்றுலா போகணும்னுட்டு நினைக்கிறாங்க. அது நீங்கள் போகிறீங்களா அல்லது வந்து அவங்கள பஸ் ஏற்றி வைக்கிறியாங்கிறது உங்களோட முடிவு. அடுத்தால வந்து புதிய வாகனம் வாங்கிக்கிட்டுறீங்க. வீடு வந்து எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கூட இது நல்ல நேரம்தான். அடுத்து வந்து ரிஷபராசி, அதாவது வந்து விட்டகர தொட்டகரங்கிறது மாதிரி பழைய வந்து பெண்டிங் இருந்ததெல்லாம் நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்திராஷ்டம் வந்தனம் கூட, அதனால் வந்து புதிய முயற்சிகள், நீண்ட பிரயாணம் ஆகியவற்றை மேக்சிமம் தவிர்க்கவும். குழந்தைகள் வந்து உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி மட்டும் சில சமயங்களில் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி, நீண்ட நாளைக்கு பிறகு பணம் ஓரளவு கைக்கு வருது. அது கூட உங்களது பேச்சு மூலமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். உடல் ஆரோக்கியம் ஓகே, பரவாயில்ல. தொழில் ஓரளவு பிக்கப் ஆகிடுச்சு, இனிமேல் நல்லபடியாக வரும். குழந்தைகளின் கல்வி கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்தால வந்து இன்னும் சொல்ல போகிறதாக இருந்தால் பண செலவு அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. வருது, ஆனால் செலவாகிடுது. அடுத்து கடகராசி, கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை ரெண்டுமே வந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. படிப்பை முடித்த மகன் அல்லது மகளுக்கு வந்து வேலை கிடைக்குது. பணம் வந்து தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வருது, எக்ஸ்ட்ரா வரமாட்டேங்குது. நண்பர்கள் கூட உங்களுக்கு வந்து ஆதரவாக தான், சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சிம்மராசி, நீண்ட நாளைக்கு பிறகு மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் லாபம் கிடைக்குது. பணப்பழக்கம் ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய துணிமணி, நகை இதெல்லாம் வாங்குறீங்க. தோட்டக்கலையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. உடல்நல கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி, வரும் லாபத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டு அல்லது சீட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதுவரை இல்லாத அளவு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபயர், அதாவது வந்து ஒரு உத்வேகம்னு வச்சுக்கோங்களேன், வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்குது. சின்ன சின்ன ஆக்சிடெண்ட், கல் தட்டி இது பண்ணுறது அல்லது யாராவது வந்து லைட்டாக டச் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து பல இது இருக்கும்போது திரும்பி போயிடுறது, அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்து கொடுங்க. அடுத்து துளாராசி, புதிய தொழில் ஆரம்பிக்கிற இந்த இடைவிடாத முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, செட் ஆக மாட்டேங்குது. பட் இதுவரை வந்து செட் ஆகலை. ஆமாம், ஆனால் செட் ஆயிருங்கிற நம்பிக்கை. எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் நளினமாக செய்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் நல்ல பேர். கணவன் மனைவி உறவு நல்லா இருந்துக்கிட்டுக்கு. பையன் மட்டும் சொல்கிற பேச்சை கேட்குறதில்ல, அவங்க இஷ்டப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, நீங்களும் கண்டுக்கிறதில்ல. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து விருச்சிக ராசி, தகப்பனார் மூலம் பெரிய அளவில் பொருள் வரவு இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தின் மேலே அதிகாரிகளோட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மனைவி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அது மாமூல் தானே. அடுத்தால வந்து எல்லாம் மறந்துடணும், எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது, எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசி, பணவரவு சக்கரம் சுற்றுறது போல், அது சகடம்னு சொல்லுவாங்க. சகட யோகம்னா சக்கரம் சுற்றுறது மேலே அப் அண்ட் டவுன் போய்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்குது.
ஒரு நாள் நல்லா வருது, ஒரு நாள் திடீர்னு டைட் ஆகிடுது, இந்த மாதிரி பட்டுட்டு இருக்குது. சகோதரர்கள் வந்து தொழிலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பணம் வந்து செலவு தான், ஆனால் நல்ல வழியில் தான் செலவாகிட்டு இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் மாமூலாகத்தான் கழிகிறது இன்றைய பொழுது. அடுத்து மகர ராசி. மனம் ஒரு நிலையில் நிற்கலை. அம்மா வந்து உங்களை அடிக்கடி குறை கூறிக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் வந்து ஓரளவு பரவாயில்லை. பெர்ஃப்யூமு, துணிமணி இந்த மாதிரி பற்ற அதிகமாக வாங்கி வைக்கிறீங்க. உடல்நிலையில் அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது. ஒரு வில் பவரில் ஓடிக்கிட்டு இருக்குது. மனைவியினோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கும்பராசி. நஷ்டத்தில் நடந்து வந்த தொழில் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. கொஞ்சம் லாபம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. ட்ரேடிங் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் வருது. பெற்றோர் உடல்நலம் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உள்ள எதிர்ப்புகள் வந்து விலகிறது. இது வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது பண்ணாங்க, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மனைவியோட ஹெல்த்து அண்டு மைண்டு ரெண்டுமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. மனம் அடிக்கடி வந்து பாசிட்டிவ், கொஞ்ச நாள் நெகட்டிவ்னு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. தொழில் வந்து நல்லா நடக்குது. மனைவியினோட உறவு கூட ஓகே, பர்ஃபெக்ட், நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமான நாள் தான் இன்றைக்கி. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் பாராட்டப்படக்கூடியது. நல்லா பண்ணுவீங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் நீட்டாக பண்ணி முடிச்சிருந்தீங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு வந்து புதிய பொறுப்பு கிடைக்கிறது. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.